என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ரொம்ப பண்ணாத, நான் தான் சாரி கேக்குறல. உங்க மண்ணங்கட்டி சாரியை தூக்கி குப்பையில போட்டுருங்கன்னு சொன்னேன். நான் உங்களை என் ரூமுக்கு வர வேணாம்னு தானே சொன்னேன். எதுக்கு வந்தீங்க? இவ்வளவு தூரம் சாரி கேக்குற, கொஞ்சமாச்சும் ஒத்துக்கிறியா? உங்க சாரி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. போய் ஒருத்தனோட மண்டையை உடைச்சிட்டு வருவீங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானே என்ன பண்ணுவீங்க? அவன் போனா போகட்டும், அவன் பண்ண தப்புக்கு தானே போறான். அர்ஜுன், நீங்க அடிச்சதுமே அவங்க பாப்பாங்க. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கலாம்ல, எதுக்கு நீங்க போய் அடிச்சீங்கன்னு கேட்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாது, விடுங்க. சரி, என்கிட்ட மூச்சு பார்த்துதான் பேசு. உங்க மூஞ்செல்லாம் மனுஷன் பாப்பா. நான் கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். கிளம்புங்க. தெரியாம போனதுக்கு இவ்வளவு தூரம் இது பண்ணுவியா? என்ன கேட்காம நான் சொல்லி நீங்க போனீங்கல்ல, பண்ணுங்க. உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு நான் சொல்றது கேட்கவா போறீங்க? நான் என்ன கேட்காமலே இருந்திருக்கேன். இப்ப கேட்கல, போங்க. நான் சொல்றதா நீங்க கேட்க போறீங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன. இன்னையில இருந்து உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் பாருங்க. சாரி ரொம்ப பண்ணாத. எவ்வளவு தூரம் சாரி கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பண்ற பத்தியா? நான் அப்படிதான் பண்ணுவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. கடவுளே, ரொம்ப பண்ணிக்கிறா. தங்கச்சிக்காக தானே போன, அதுக்குன்னு இவ்வளவு ஓவராவா? என் தங்கச்சிக்காகனாலும் நான் சொன்னாதான் நீங்க போகணும். என்ன கேட்காம போனீங்களா? அடிமை வைங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். கிளம்புங்க. போமா, நல்லா தூங்கு போ. அது எனக்கு தெரியும், நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடி நீ. இருக்கட்டும், நான் எப்படியே பண்றேன். அதை கேட்க நீங்க யாரு? கிளம்புங்க. ஓவரா பண்ணாத, நான் உன் புருஷன் ஞாபகம் வச்சுக்கோ. என் புருஷனா நான் சொல்றதை கேட்டிருக்கணும். நீங்க கேட்கலல. சரி, இந்த ஒரு டைம் தானே கேட்கல. ரொம்ப ரொம்ப சாரிடி. சாரின்னு கேட்டா மட்டும் நான் கரைய மாட்டேன். கிளம்பிருங்கன்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? ஒரு புருஷன் இங்க உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், காதுல கூட வாங்காம நீ உட்காந்துட்டு இருக்க பத்தியா? காதுல வாங்குறனாலதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு தூக்கமா வருது. உங்களை மாதிரி நான் வெட்டியாவனும் இல்ல. ஹலோ, நான் மட்டும் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஆமா, வெட்டியா உட்காந்துட்டு இருக்கனாலதானே போய் ஃபைட் பண்ணீங்க. போங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. இருந்துட்டு போகட்டும், எனக்கு என்ன. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். மரியாதை வெளியில போங்கன்னு சொன்னேன். மொத்தமா என் மூஞ்ச பார்த்து நீ பேச மாட்டாதானே? நான் பேசவே மாட்டேன். உங்க மூஞ்சையும் பார்க்க மாட்டேன். மரியாதையே கிளம்பிருங்க. கொழுப்பு ஒரு புருஷன் இங்க உட்காந்து கெஞ்சிட்டு இருந்தா நீ ஓவர் சீன் போட்டுட்டு இருக்க. கெஞ்சிட்டா இருக்கீங்க, நல்லா போன் நோண்டிட்டு தானே இருக்கீங்க. அச்சோ, திரும்பி உட்காந்துட்டு இருக்கனால தெரியாதுன்னு நினைச்சனே. போன் நோண்ட்ல, போன் கையில வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உங்க மண்ணங்கட்டி முக்கியமான வேலை நீங்களே வச்சுக்கோங்க. இப்ப வெளி ரூமுக்கு போக முடியுமா? முடியாதா? என்னால முடியாதுன்னா இங்கதான் இருப்பேன். சரி, இருந்துக்கோங்க. நான் போறேன். எதுக்கு நீ இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் சொல்றது யாரும் கேட்கல. நான் அப்படிதான் பண்ணுவேன். சரி, ஓகே, நீ பாட்டு, நானே வெளியில போய்க்கிறேன். ஒண்ணும் தேவையில்ல. எனக்காகலாம் யாரும் வெளியில போக தேவையில்ல. நீங்க இங்கே உட்காருங்க, நானே தூங்கிக்கிறேன். நீயா சொல்லுவேன், நீயா பேசுவல. ஆமா, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஹலோ, தள்ளுறீங்களா? உன்னோட பிளேஸ் அங்கிட்டு தானே இருக்கு, அங்கிட்டு போய் படு. வாயை மூடி தள்ளிரே. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன கீழே உட்கார வச்சுட்டு எப்படி நல்லா தூங்குறா? இத்தனைக்கும் அந்த சைடு அவ்வளோ பிளேஸ் இருக்கு, அந்த சைடு போலாம் தானே? முடியாது. நான் இங்கதான் படுப்பேன். ஓ மேடம், தூங்கலையா இன்னும்? தூங்கல. தூங்குனதுக்கு அப்புறம் ஏதாவது என்ன குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். தூங்குமா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. சார், தூங்காம என்ன பண்ண போறீங்களோ? நான் என்னமோ பண்ணுவேன், உனக்கு என்ன? நீ என்னமோ பண்ணிட்டு போடா, எனக்கு என்ன. சண்டையில டாடான்னு வருது பத்தியா உனக்கு? அது எனக்கு வரும். அம்மா அப்பா கொஞ்சம் சரியா வளர்க்கலாம், அவ்வளவுதான். அம்மா அப்பாவை இழுத்தேன் வையேன், அவ்வளவுதான். அர்ஜுன் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா நின்றா. சாரி, சும்மா உட்காரா. இவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஐடியாவை தேடு. நான் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்படியும் நல்லா தூங்கிட்டான்னு தான் நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனா பாத்தியா, சண்டையில கூட நீ அர்ஜுன் கூப்பிடுற, அர்ஜுன் கூப்பிடாம சரியான ஆள்றியா நீ? டேல என்ன அர்ஜுனன் கூப்பிட ஆரம்பிச்சிட்ட பத்தியா? சண்டையில வந்துட்டா மட்டும் என்னோட செல்ல பேரை நீ கூப்பிட மாட்டல. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நீ எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு. இப்ப நான் அந்த கோவத்தை எப்படி போக்குவேன்? யாருக்கா இருந்தாலும் அங்க கோவம் வரும். வந்தது ஏன் தப்பு இல்ல, இவன் ஏன் கோவப்படுறா? எல்லாம் என்னோட நேரம். இவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கே தெரியலப்பா. இப்படியே சண்டை போயிட்டுதான் இருக்கும் போல. எப்ப அவ அர்ஜுனு கூப்பிடுறாளோ அப்பதான் அவ சண்டையை போக்கிட்டான்னு அர்த்தம். அது வரைக்கும் என்ன பண்றது? எப்படி சமாதானப்படுத்துறது? ஒண்ணுமே புரியலையே. ஆனாலும் பொண்டாட்டி, உனக்கு இவ்ளோ கோவம்லாம் இருக்க கூடாது என் மேல. சின்னதா ஏதோ தப்பு பண்ணிட்டேன். தப்பு கூட படல. உன் தங்கச்சிக்காக நான் போய் அடிச்சேன், அது தப்பா? அது தப்புன்னு சொல்லிட்டு நீ அங்க நிக்கிற பத்தியா, அதுதான் பெருசு. இல்ல என்னோட நேரம். வேற என்ன பண்றது? இங்க நம்ம ஓகே, அங்க சாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒருவேளை சமாதானப்படுத்திருப்பானோ? அப்படி படுத்தினாலும் காலையில இருக்கல அவனுக்கு. அவன் கிட்ட இருந்து கத்துக்கணும்பா ஒவ்வொரு விஷயத்தையும். ஈஸியா ஷாலுவை இது பண்ணிடுவான். நம்மனால முடியுதா? என்ன பண்றது? அவனோட அக்காவா செய்யுது. ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா. என்ன பண்ணாலும் இவளா சரியானதா? அது வரைக்கும் கோவம் போகாது. பாத்துக்கலாம், நம்ம இருக்கோம்ல. நம்ம இருக்க மட்டும்தான் செய்வோம் போல, ஒண்ணும் பண்ண மாட்டோம் போல. சரி விடு, கண்டிப்பா காலையில கூட இந்த கோவம் போயிரும். எதுக்கு?
போயிருமா பொண்டாட்டி, போயிரும்னு நினைக்கிறேன். ஆனா என் மேல இவ்ளோ கோவம் இருக்க கூடாது பொண்டாட்டி. ஆனா இந்த கோவத்திலயும் நான் ரசிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? எப்படின்னு தான் தெரியல, இந்த கோவத்திலயும் நான் அவ்வளோ அழகா ரசிக்கலாம் போல. உன்னோட கோவம் சிரிப்பு எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த கோவமா இருந்தாலும் சிரிப்பா இருந்தாலும் எல்லாத்தையும் என் மேல மட்டும் தானே நீ காட்டுவ. அதனால என்னமோ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. அர்ஜுனும் அவ திட்டிட்டு இருக்கா, நீ ரசிச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றது, பொண்டாட்டியா மாறிட்டாலே ரசிக்க தானே செய்யணும். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இல்லாம திட்டுற கைதான் அணைக்குமா, அதனால உன்னை ரொம்ப பிடிக்கும் பொண்டாட்டி. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டாய் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி. என்ன அஞ்சலி இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இப்பதான் எந்திரிச்சியா? இங்க பண்ண நைட் அலப்பறைக்கு தூக்கமே வரல. ஆனா என் தங்கச்சி முகத்துல சிரிப்பு இருக்குல்ல, இது பண்ண அலப்பறையில உனக்கு சிரிப்பு வந்துருச்சு, அது போதும் எங்களுக்கு. என்ன மாமா? ஆமா, நாங்க ஆசைப்பட்டது நீ சிரிக்கிறன்னு சொல்லி அந்த சிரிப்பு வந்துருச்சு, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? நீங்க இருக்கும்போது என் சிரிப்புக்கு என்ன குறைனா வரப்போகுது, மாமா இருக்கும்போது என் சிரிப்புக்கு என்ன வரப்போகுது? ஆனா எனக்காக உங்க வைஃப் எல்லாம் சொல்லியும் நீங்க கேட்காம போயிருக்கீங்க பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதுக்கு வேக பாடா படுறோம் நாங்க. ஏன்னா நீ நேத்து நைட்டு பாக்கலன்னு நினைச்சியான்னு? அச்சோ பாத்துட்டியா? அதெல்லாம் பார்த்தாச்சுனா. என்னன்னா பண்ணிட்டு இருந்த எங்க வீட்ல? வேற ஒண்ணும் இல்ல அஞ்சலி, கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நீ கவலைப்படாத அஞ்சலி, இப்ப திரும்பி அவன் சமாதானப்படுத்தணும். ஏன் அவன் நேத்தே ஓகே ஆயிட்டாலே? ஆயிட்டா நேத்து, ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏன் என்னாச்சு? ஏய் யாருக்கும் ஒன்னும் ஆகல பாரு, இப்ப தெரியும். மாமா என்ன சொல்றீங்க? அது தெரியும், அப்புறமா உனக்கும் காட்டுறேன். ஆமா என்ன சொல்றீங்க? ஏன் அது ஒண்ணும் இல்லடா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆனா எனக்கு ஒண்ணுனா நீங்க ரெண்டு பேரும் போய் செஞ்சீங்க பாத்தீங்களா, அதுக்காகனே எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் போதாது. எங்களுக்குள்ள நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்னு வையே, இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டோம். ஆமா சாரி சரி என்ன சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் போயிட்டு வந்தறேன், சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாமா ரொம்ப பசிக்கும், நேத்து மதியானத்துல இருந்தா நீ சாப்பிடவே இல்லையே. பசிக்கல, நான் என்ன பண்றது? பசிக்கல உனக்கு? அந்த பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி பசிக்கும்? இதுக்கு மேல அந்த பிரச்சனையை தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு நல்லா நிம்மதியா இரு, சரியா? அவனை காலையே விலகி வச்சிட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன யோசனை வரப்போகுது? இதுக்கு மேல அண்ணாவும் மாமாவும் செஞ்சதுக்காகவே நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படியா? ஆமா மாமா, இதுக்கு மேல எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. எனக்காக நைட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இது போதும் எனக்கு. இதுக்கு மேல இந்த ஃபேமிலில எனக்கு என்ன வேணும்? இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். ஏமா உனக்கு போதாது? உனக்கு நல்ல போதும். எங்கா ஓவர் சீன் போடுறியோ? நான் தானமா இருக்கட்டும். என்ன மாமா கூட நேத்து நைட்ல இருந்து பேசலையா? என்னாச்சுன்னு உங்க மாமா சொல்லலையா? பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவ போல அஞ்சலி. ஐயே மாமா, எனக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த உதவி கூட நான் பண்ண மாட்டேனா? என் அக்காவுக்கு கொஞ்சம் பொறாம மாமா, அவ்வளவுதான். ஏன் கத்துற? ஆனா நேத்து என்னமா அழுந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு நல்லா சிரிச்சிட்டு இருக்கடி. அதுக்கு காரணம் எங்க மாமா எங்க அண்ணா தான். ஆமாக்கா, இந்த ஒரு டிக்கெட் குறையுது எங்க தெரியலடா, இன்னும் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். அக்கா நான் காலையில பாத்தனே. அப்ப தெரியல, அப்பாவை பாத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகேக்கா. மேம் நேரம் நீங்க போயிருக்கணுமே, அவளை தேடியா? அவங்க இல்லன்னு நீங்களும் இங்க இருக்க மாட்டீங்களே, அவங்க இருக்காலும் அங்க தானே நீங்களும் இருப்பீங்க. கரெக்ட் தான், ஒரு 5 நிமிஷம் பாப்போம் அவ்வளோ வராளான்ட்டு. 20 நிமிஷம் பார்த்தாலும் அவ வரமாட்டாடா. ஏன் மாமா? வருவா, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனையும் கிடையாது. வேற என்ன பிரச்சனை? வேற எந்த பிரச்சனையும் இல்லடா, எல்லாம் சுபம் தான், வேற ஒண்ணும் இல்லப்பா. ஏதோ மாமா செக் வச்சு பேசுறாருன்னு மட்டும் தெரியுது. அம்மா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான் பையன் உஷாராயிடுவான். ஏ மாமா, உங்க கூட கையிலக்கா பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் சாம் கூட பேச வைக்காம இருக்கீங்க பாத்தீங்களா? கரெக்ட்மா, நம்ம தனியா இருக்கும் போது அவனும் தனியா தானே இருக்கணும். அப்புறம் நம்மள வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டானா? சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் வெறுப்பேத்ததான் போறான். இதையும் கூட பேசாம இருந்தே, எப்ப மட்டும் பேசுற? கொழுப்பு, உங்க கூட நான் பேசவே இல்ல. ஓ, தனியா பேய் கூட பேசிட்டு இருந்தியா? சந்தேகமே வேண்டாம், பேய் கூட தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா அக்கா உங்களை சொல்றாங்க. கம்பெனி சீக்கிரட்ல வெளியில சொல்லக்கூடாது, தெரிஞ்சாலும் உங்க அக்காவை திட்டவா முடியும். ஏய் சாம் என்ன போகலையா? என்ன நல்லா துரத்தி விடுறீங்கன்னு மட்டும் தெரியுதுப்பா. அதுதானே, அர்ஜுன் வந்ததுல இருந்து சாம் ஏதோ செக் வச்சு பேசுற மாதிரியே இருக்கே. அப்படியெல்லாம் இல்ல அஜய், அவன் பண்ண சம்பவம் அப்படி, நான் என்ன பண்றது? நான் எதுவும் பண்ணவே இல்லையே. அதான்டா, நீ ஏதோ பண்ணாததுதான் ஒரு சம்பவம் ஆக போதுங்க. ஏதோ பிளான் வச்சு பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது. தெரிஞ்சா ஓகேதான் சாம். அவன் இன்னும் ஆளை காணோம். ஐயோ பயமா இருக்கே. இப்ப நம்மளா போலாமா, இல்ல அவளா வருவாளா, இல்ல நம்மளா போய் அடி வாங்கணுமா, இல்ல அவளா வந்து அடிப்பாளா? பேசுறத பார்த்தா அவன் இன்னும் என் மேல கோவமா இருக்கான்னு தானே அர்த்தம். ஆமாமா சாம், இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்கா. ஆமா, மட்டும் ஏதாவது போட்டு கொடுத்திருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களே, அவ்வளவுதான். நான் போய் போட்டு கொடுப்பேனா? நாளை எதுவும் போட்டு கொடுக்க மாட்டேன். ஏண்டா சாம், நீயே சொல்லு, அவ விழுந்தது நீ புடிச்சது என்ன, அவகிட்ட பார்த்து நடக்க வர மாட்டியான்னு கேட்டது என்ன, இதெல்லாம் நான் போய் சொல்ல வேண்டாம் சாம். அஞ்சலி சொல்லியே தான்டா சாமனா.
சாரிடா சாம். மாமா நீங்க வேணும்னே பண்றீங்க மாமா. சொல்லு சாம் அண்ணா, யாரு விழுந்தா? நீங்க யார பிடிச்சீங்க? வேற ஒண்ணும் இல்ல மாஞ்சலி. நம்ம ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்காளே. ஆமா ஆமா மாமா, அவளுக்கு அந்நேரத்துல அங்க என்ன வேலை? உங்க அப்பா அம்மா கூட 12 மணிக்கு பீச்ல சுத்த வந்தாலாம். ஓ ஓ, பீச்ல. இது நம்புற மாதிரியா மாமா இருக்கு? ஏன் சாம் அண்ணா, நீ எது போன் அடிச்சு வர சொன்னியா? இல்ல வேலை ஷாலிங் இல்லப்பா. இருந்திருந்தா என் ஜோலிய முடிச்சிருப்பா. ஏன் மாமா சொல்ல வேணாம் தானே சொன்னேன். தெரியாம விழுந்ததுக்கு தெரியாம நான் பிடிச்சேன். இதுக்கு இவ்ளோ பெருசா? நீ சாம சொல்லவே இல்ல சாமி யார்ட்டுமே. இதுல நான் வாய் தரேன்னு சொன்னேனா? ஐயோ மாமா, நீங்க சொன்னீங்களா? நீங்க சொல்லவே இல்ல மாமா. ஆனா அர்ஜுன் நல்லா சாம வச்சு செஞ்சுட்டீங்க பாத்தீங்களா? அப்ப இதே போது அங்க போகுதுன்னு சொல்லுங்க. ஐயோ ஷாலு கிட்ட எல்லாம் நான் சொல்லவே இல்ல. அவகிட்ட போய் சொல்லுவேனா? என் மூச்சு காத்து கூட ஷாலு கிட்ட நான் விடல. அங்க போய் எல்லாம் சொன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிருங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்ன அவ்வளவுதான். ஆமா சொல்லல தானே உண்மையாலுமே. உண்மையாலுமே நான் சொல்லவே இல்லடா. என் வாயை திறந்து நான் சொல்லவே இல்ல. ஓகே மாமா, சொல்லிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அதுதான்டா உண்மை. நம்புறேன் மாமா. அவ வேற இன்னும் வரல. நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன பண்றான்னு. போனா போ, நல்லா போயிட்டு வரா. பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா நீயே உலகிடாத. ஆமா சாம் தம்பி, உயிரோட இருந்தா வந்து. அக்கா நீயுமா? சும்மா விளையாட்டுக்கு தான் போ. ஆனா பாத்து பத்திரமா இருடா, உங்க மாமா கேடி. அத நான் பாத்துக்கிறேன். மாமாலாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. உண்மையுமே நான் போய் சொல்லவே இல்ல அவகிட்ட. அதே எனக்கு தெரியும் மாமா, நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு. மாமா உண்மையே சொல்லுங்க, நீங்க எதுவுமே பண்ணலையா? சத்தியமா சொல்ல நான் வாயவே திறக்கல. உன் அக்கா மேல வேணாலும் சத்தியம். ஓ, என் மேல மட்டும் சத்தியம் பண்ண அவ்வளவுதான். உண்மையதான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. ஆமா மாமா, பொய் சொல்லாதீங்க. அங்க போட்டோ எடுத்தீங்க தானே நீங்க? கரெக்ட்மா, என்னோட மைண்ட் அப்படியே நீ புரிஞ்சு வச்சிருக்க. அந்த போட்டோவை எடிட்டிங் பண்ணி சாங்லா போட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பீங்களே. நேத்து நைட் உங்க அக்கா சண்டை போட்டதுல இருந்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓ ஓ, அதனாலதான் அந்த போன் கையில இருந்துச்சோ? ஆமா, சாம் கிட்ட இருந்து கத்துக்கணும்பா எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு. கத்துக்கோங்க கத்துக்கோ. நேத்து நைட்ல இருந்து உங்க அக்காவை சமாதானப்படுத்துறதுக்கு பாடா பட்டுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் வேணும் அர்ஜுன். அது நம்ம சாம் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அது என்னமோ உண்மைதான் அஜய். சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். போ, அத செய் போ. போய் சீக்கிரமா சாப்பிடலாம். சீக்கிரம் வந்துறேன்க்கா. உங்க அண்ணனை என் தம்பியை சீக்கிரம் வர சொல்லிரு. சொல்லிடுறேன். வரேன்டா இரு சாம், உனக்கு இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்க? நைட்டு சண்டை போறேன்னு தானே போனேன். சண்டை போடுறேன்னு சொல்லி தானே ஓகே, இது சண்டை போட தானே போனான்னு விட்டேன். அஞ்சலிக்காக போனேன்னு விட்டேன்டா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இருடா, உனக்கு இருக்குடா. வரேன். இது மட்டும் அர்ஜுன் நான் போட்டோ எடுக்கலன்னு என்னத்துக்கா இருக்கிறது? இன்னும் நம்ப வச்சிருப்பல. வர எப்படி பேசுறேன்னு பாக்குறேன். ஷாலு ஷாலு. சாரே தேடி வட்டாரா? வா வா, உனக்கு இருக்கு எருமே வா. உள்ளார வா சார். என்ன இவ்வளவு கோவமா பேசுறா? ஷாலு கோவமா இருக்கியா? ஐயோ அப்படி இல்ல சார். நான் போய் உன் மேல கோவமா இருப்பதா? அதான் நேத்தே ஓகே ஆயிட்டனே, அப்புறம் என்ன? வாடா வா, உனக்கு இருக்கு. என்ன பண்ண போறங்கறத மட்டும் பாரு. அப்பா வாங்கப்பா. ஏண்டா கோவமா இருந்தியா? இல்லையேப்பா. வெளியில பூ வித்துட்டு வந்தாங்க, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்ப்பா. அதுக்கேப்பா இவ்ளோ பூ? என் பொண்ணு பூ வச்சா சூப்பரா இருப்பா, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்பா? பூ வச்சா செம்மையா இருப்ப. சரி கொடுங்க, கையில காக்கல பாதி கட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஐயோ நீ வேற, அவங்களுக்கும் வாங்கி வச்சிருக்க. நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இந்த பூவை வை. சரி கொடுங்கப்பா. சரிடா இந்தா. எப்படிப்பா உங்க பொண்ணு சூப்பரா இருக்கேனா? என் பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் கண்ணே பற்றும் போல. சரிப்பா போங்க. சரிப்பா, சாம் வந்திருக்கா நினைக்கிற, கூப்பிடு. சரிப்பா. நான் போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் பூ கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா போங்க. வரேன்டா. வா சாம் வா. அப்பாவும் வெளியில போயிருக்காங்க, எப்படி கத்துறங்கறத மட்டும் பாரு. ஷாலு நான் வெளில நிக்கிற, வெளியில வா. நீ வீட்டுக்குள்ள வா சாம். அச்சோ கோவமா இருக்காளா? அப்படியெல்லாம் இருக்க மாட்டா. நம்ம ஜோலியா முடிக்காம இருந்தா சரிப்பா. ஹாய் ஷாலு. வாடா வா. என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்னன்னு சொல்லியே ஆகணுமா? சொல்லு ஷாலு, என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? யாரோ ஏதோ பெரிய வேலையை மட்டும் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. எனக்கு என்னமோ பாப்பா மேல சந்தேகமா இருக்கு. போன் வேற கையில வச்சிருக்கா. ஷாலு என்னாச்சு? டேய், என்ன நடந்தாலும் சிரிப்பை மட்டும் விட்டுறாதடா. அதுதான்டா உன்னோட பாதுகாப்பே. ஆனாலும் என்னன்னு தெரியல, இன்னைக்கு என்னோட வைஃப் அவ்வளோ சூப்பரா இருக்கா. தலையில மல்லிகைப்பூ, அப்ப மஞ்சள் சாரி. இன்னைக்கு என் வைஃப் வேற வித்தியாசமா சாரி கட்டியிருக்காளே. உனக்காக ஆசையா கட்டிட்டு வந்த சாம். நீ இவ்ளோ கோவப்படுத்தவே நான் நினைச்சு கூட பாக்கலடா. நீ எல்லோ கலர் ஷர்ட் போட்டுவான்னு சொன்னாலே என்ன சொல்லணும்? அச்சோ என்னாச்சு, வாயிலே புலம்புறாளே. சாம் சொல்லு சாம், நீ என்ன காதலிக்கிறியா உண்மையாலுமே? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா. உன்னை மட்டும் தான் நான் காதலிக்கிறேன். நீ இப்படி என்கிட்ட மட்டும் தான்டா சொல்ற. இப்படி தானே ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் நீ போய் சொல்லிட்டு இருக்கனா, உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னடி ஆச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? உனக்கு காதலிச்சதுக்கு நீ ஏமாத்துறல. நீ என்னாச்சு? நான் எங்க உன்னை ஏமாத்தினேன்? பேசாத சாம், நீ பேசவே பேசாத. என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. என்ன சாம் ஆகணும்? இந்த போட்டோவை பாரு. ஐயோ போட்டோவா? மாமா போன் கையில போட்டோ. சூப்பர், நல்ல சூப்பர். என் ஜோடியை முடிச்சு விட்டாங்க. இல்ல என்ன பிரச்சனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தியா சாம், நீ ஏமாத்துறல சாம். வாயில சொன்ன உடனே உனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பிரச்சனை தான். பாரு சாம், நீ என்ன ஏமாத்துற சாம். அவ ஏதோ அந்த பக்கம் வந்தா கீழே விழுக போனா புடிச்சு அவ்வளவுதான். இப்படியே சொல்லு. நீ சொல்லு.
நீ வேணா பாரு, இந்த போட்டோல நான் சிரிச்சிருக்க கூட மாட்டேன். நான் ஏமாத்துற சாம் நீ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாமா தானே. யாருமா உனக்கு அனுப்பிச்சு விட்டது? யார் அனுப்பிச்சுட்டா நீ என்ன பண்ண போற? இவ்ளோ அழகா இருக்க நீ கோவப்படலாமா? நீ பேச மாட்டாதடா, நீ பேச மாட்டாத. அச்சோ, எந்த சைடு போனாலும் விட மாட்டா போல. என்ன தேவதே, இவ்ளோ அழகா இருக்கீங்க, இப்படி கோவப்பட்டா இன்னும் அழகு போயிரும்ல. பரவாயில்லையே, அழகு போகட்டும் போ. உனக்காக அவ்வளவு அழகா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து வெயிட் பண்ணல, என்ன சொல்லணும்டா? நம்ம இப்ப எங்க கிளம்பி ரெடியா நின்னுட்டு இருந்தோம்? பத்திய நீ அத கூட மறந்துட்ட. அவதான் சொல்லவில்லையே, எனக்கு எப்படி தெரியும்? கோவிலுக்கு தான் இருக்கும், சொல்லுவோம். இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, நம்ம கோவிலுக்கு தானே போறோம். ஆமா சாம், எனக்கு கோவிலுக்கு போற மூடே போயிருச்சு போ. அப்பா நல்ல வேலைடா. மூஞ்சிலே முழிக்காத சாம், வெளில போ சாம். ஆனா நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல சாம். அவ விழுகிறது நீ பிடிக்கிறது, ஐயோ முடியல சாம், போ சாம். இன்னைக்கே சொன்ன அவளெல்லாம் நீ பார்க்க கூடாது, அதனால நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா? ரொம்ப பண்ணேன் வையா, அவ்வளவுதான் உனக்கு. நீ பேசாதடா, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியில போயிரு. இனிமே நீ யாரோ நான் யாரோடா. ஓ, அப்ப மேடம் நான் இல்லாம வாழ்ந்துருவீங்க. ஆமாடா போடா, நீ வெளியில போயிரு. மரியாதை என்கிட்ட பேசவே பேசாத. ஏ விடு சாம், மரியாதையே விட்டு சாம், நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். இப்ப அவளை ஹக் பண்ணு, என்ன எதுக்கு ஹக் பண்ற? ரொம்ப பண்ணேன் வையா, அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி அவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கா எனக்காக. கோவிலுக்கு போவேன் நம்ம பொண்டாட்டி. உன்னோட பொண்டாட்டியே நீ தாடியே கட்டல பாத்துக்கோ, இன்னும் கட்டிடுவோம் விடு. கொன்றுவேன் உன்னை. போய் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ, என் பக்கம் வந்துடவே வந்துடாத. என்ன மரியாதையே விட்டுரு சார். என்னால விட முடியாதுப்பா, நான் என் வைஃப தானே பிடிச்சிருக்கேன். அதுதான் நீ போய் அவளையே ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டல. அப்ப நான் போட்டுமா? கிளம்புன்னு சொன்ன. கிளம்பிட வேண்டி. கிளம்புடான்னு. அப்ப ஓகே விடு, நீயே போன்னு சொல்லிட்டு நான் போறேன். போ, நீ போய் அந்த மாயாவே கல்யாணம் பண்ணிக்க போ. என் பக்கம் வந்துடாத, அந்த மாயாவே கல்யாணம் பண்ணு போ. சாரிடி, அவ கீழே விழுந்தா நான் பிடிச்ச, உனக்கே தெரியாதா? நீ என்ன தவிர எல்லாத்தையும் பிடிப்ப. நான் கீழே விழுக்க போனா மட்டும் நீ பிடிக்க மாட்டேன். ரொம்ப பண்ணாத, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே கீழே விழுகிறதுல தானே நடந்துச்சு. இப்ப நான் வேற யாரோ தானே. பாத்தியா ரொம்ப பண்ணாதடி. நான் இப்படிதானே பண்ணுவேன், வேணுமே பண்ணல. போ, இப்ப அவளையே கல்யாணம் பண்ணி என் பக்கம் வந்துடவே வந்துடாத. அம்மா கிட்ட போய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க போ. அம்மாவுக்கு பல்ல இடிச்சிட்டு ரொம்ப பிடிக்கும்னு வாங்க போ. இந்த சண்டையில அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா தானே உன்னை ஒழுங்கா வளர்க்கலாம், மரியாதையே போயிரு. நீ வேணும்னே பண்றல, போ. என் பக்கம் மட்டும் நீ வந்துடாதடா சாம். ரொம்ப பண்ணாத, தெரியாம அவ கீழே விழுக போனா நான் பிடிச்ச, அவ்வளவுதான். நீ என்ன நம்ப வைக்கிற, அதுதானே. போ, நான் உன்னை தவிர வேற யாரையும் காதலிக்க மாட்டேன்னு தெரியல, அப்புறம் என்ன? இப்படியே சொல்லி என்ன நம்ப வைக்கலான்னு இருக்கியா சாம்? நான் அம்மா இல்லாத பொண்ணு தானே என்ன ஏமாத்துறேன். அப்படியே அடிச்சுன்னு வையே, அவ்வளவுதான். ஓ சாம், நீ ஏமாத்திருவியா சாம்? இப்படி இருந்தானே ஈஸியா ஏமாத்திடுவேன். கொன்றுவேன் பாத்துக்கோன்னு. டேய், நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், வேற யாரையாவது பார்த்த உன்னை கொன்னுட்டு நானும் செத்து போயிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கே நீ மட்டும் இறந்து போயிடலாமே. கொன்றுவேண்டா. சரி ரொம்ப பண்ணாதடி, சிரிடி. தேவதை மாதிரி இருக்க, சிரிச்சா நல்லா இருக்கும்ல. போ, நீ போய் இந்த மாயாவையே சிரிக்க சொல்லு. இப்ப சிரிக்க முடியுமா முடியாதா? முடியவே முடியாதுடா, போடா. அப்போ எனக்காக சிரிக்க மாட்டாதானே? ஆமா போ. அப்ப சரி விட, நான் கிளம்புறேன். கிளம்பு போ. சரி நான் போறேன். போங்கறல போ. நீ கையை எடுத்தாதான் என்னால போக முடியும். உன் கைய பிடிக்கவே இல்ல, கிளம்பிரு மரியாதையா. ரொம்ப பண்ணாத, சரி. இனிமே சாமி யாரையாவது பாப்பியா? அதுவும் முக்கியமா அந்த மாயாவை. நான் எங்கம்மா பாக்குறேன், நான் போற இடத்துக்குள்ள அவ வரல, நான் என்ன பண்றது? அவ வந்தாலே நீ வேலைக்கு போகணும், சரியா? சரிம்மா, வேலைக்கு போயிடுற விடு. நீ என்ன சண்டையா இருந்தாலும் நான் ஓகே பண்ண வச்சறடா. அதுதான் என்னோட திறமை, இந்த சாமோட திறமையே அதான். நீ சும்மா சண்டை போறேன்னு எனக்கும் தெரியும். சரி, கை எடுக்கறியா? வழி விடு. என்னால முடியாதுப்பா. மரியாதையா கை எடுத்து கிளம்பிரு, அப்பா வந்தான்னா அவ்வளவுதான். அப்பா இப்பதான் வெளியில போனாரு, நான் பாத்துட்டேன். அப்புறம் கத்திர வேண்டாம். கத்து பாப்போ. விடு சாம். என்னோட வைஃபுக்கு வெக்கலாம் வருது. விடு சாம், உன்கிட்ட சண்டை மட்டும் போட மாட்டேன் சாம். இப்பவே ரொம்ப வெக்கப்படுறது, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெக்கப்படணும். போ சாம், விடு சாம். கண்ணக்குழி முத்தம் வச்ச என்ன நினைச்ச? என் நெஞ்சு கொடி மீது உன்னை கேட்க நினைச்ச. என் பேராச நூராச கேட்கையில் அடித்தேன் மல்லி, நீ என்ன நினைச்சடி? 6 கட்டிலுக்கும் 5 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்ச. நான் சொல்ல நினைச்ச, உன்னை ஒட்டு மொத்த குத்தக